மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்து, உள்ளத்தார் பொய்யாதொழில் உலகத்தார் உள்ளத்தெல்லாம் உடன் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய விளக்கவுரை என்பது, மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெறுவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவருடைய 72வது பிறந்த நாளை வையம்பட்டி தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக நலத்திட்டம் வழங்கி இந்த மிக எழுச்சியான பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, வரவேற்பு நிலையிருக்கின்ற அவைத் தலைவர் ஜெயராமன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் என்ஆர்சி, பழனிவேல், வெங்கடேசன், இளையராஜா, சரோஜா, சின்னசாமி, ரவிச்சந்திரன், டால்பின், சாலமன் உள்ளிட்டோருக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினரும் மற்றும் மாநிலங்களுடைய செயலாளருமான அண்ணன் சபியுல்லா அவர்களே, அக்கா கவிஞர் சல்மா அவர்களே, மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அவைத்தலைவர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, அண்ணன் செங்குட்டுவன் அவர்களே, அண்ணன் குணசேகரன் அவர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் செல்வராஜ், ராமசாமி, சின்னரைக்கன், ஸ்ரீரங்கன், பழனியாண்டி, மூமா செல்வம், மும்பை நாகராஜ், சரண்யா உள்ளிட்டோருக்கும் மற்றும் மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர்களுக்கும், மாவட்ட அணியுடைய துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்கள், வையம்பட்டி ஊராட்சி கிளை செயலாளர்கள், பிரதிநிதிகள், ஒன்றிய அணிகளுடைய அமைப்பாளர் இருக்கின்ற துணை செயலாளர் ரவி உள்ளிட்ட தெற்கு ஒன்றியத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு நிகழ்வில் ஒவ்வொரு அமைச்சர்களையும் மிகப்பெரிய ஆளுமைகளையும் அழைத்து நாம் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய பெருமையாக கருதக்கூடிய ஒரு நாளாக கரூருடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், ஏன் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரங்களில் இருக்கின்ற இயக்கத்திற்கான போர்வால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை நாம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கரூருக்கும் திருச்சிக்கும் ஒன்னும் பெரிய தூரம், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாவட்டம் தான். அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மாவட்ட கழகத்துடைய செயலாளரை இன்னைக்கு நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக மாநாடு போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரும்போதெல்லாம் வரவேற்பை வழங்குவதாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நம்முடைய வருங்காலம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் சரி, அவர் மாதிரி ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆளைதான் நம்ம தேடணும். நாம அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்திற்காக, ஏன் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தோட இடத்தில் ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நீங்க அழைச்சிருக்க. இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? திருச்சி மாவட்டத்தில் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சி இதுதான். அது நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தில் கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெயராக நான் கருதுகின்றேன். குறிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற ஏழை எளிய பிள்ளைங்க ஒரு 56 பிள்ளைகளை கூட்டிட்டு நான் மலேசியாவுக்கு நான் போனேன். நான் மலேசியா நாட்டில இருந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு அண்ணன் நான் தேதியை வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த தேதியை பத்தி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்? இந்த மேடை ஏறுகின்ற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி நான் பேசல. ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணத்துக்கு இதை நான் சொல்றேன். நான் அதை முழுமையாக குறித்து வைத்துக்கிட்டு என்கிட்ட கூட தொலைபேசி, அண்ணன் கூட்டம் தேதி கேட்டீங்களே, அது எத்தனை மணிக்கு நான் வரணுங்க, எத்தனை மணிக்கு அது கன்ஃபார்ம் தானே, இது வரைக்கும் அவர் கேட்கல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லிட்டாரு, கண்டிப்பா கூட்டம் இருக்கும், நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம போய் ஆக வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு அமைச்சராக அந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, மக்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு உள்வாங்குகிறார், உள்வாங்கி அதை ஒவ்வொன்றத்தையும் திட்டத்தின் சார்பாக எப்படி அதை வெளிப்படுத்துகின்றார். இங்கே நம்முடைய ஆற்றல்மிகு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் சொன்னது போல, ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் பேர் விவசாயிகளுக்கு இன்றைக்கு மின் இணைப்பை வழங்கிட்டு தான் இங்க அமைதியாக இங்க உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவருடைய தியாகம் பெரிது, அதை காட்டும் உடைய உறுதி பெரிது என்று சொன்னாரே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். எத்தனை அடக்குமுறை எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி, மிகவும் அடக்கத்தோடு இருந்து அதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடியவர் தான் நம்முடைய இங்க வருகை தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக
கொங்கு பகுதி என்பது இந்த கட்சிக்கு சொந்தம் அந்த கட்சிக்கு சொந்தம்லாம் நீங்க உடைச்சு இருந்துகிட்டு எல்லா இடத்துலயும் இருவண்ணக்கூடிய கருப்பு சாப்பிக்கூடிய பறக்க விடுகிறதுக்கு காரணமாக இருக்கின்ற ஆற்றமிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய மாநில துணை முதலமைச்சர் சார்ந்திருக்கின்ற திட்டமாக இருந்தாலும் அதை எப்படியெல்லாம் நாம் நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஏன் எங்களை போன்ற இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாவட்ட கழக செயலாளராக ஒரு எடுத்துக்காட்டுகின்ற மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடியவர்தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்களை நாங்கள் புகழ்ந்து பேசுகிறோம், பாராட்டி பேசுகிறோம் என்று சொன்னால் இது தனிப்பட்ட செந்தில் பாலாஜிக்காக அல்ல, இந்த இயக்கத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கின்றோம். எங்களை எல்லாம் இன்றைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய புகழை நாங்கள் உயர்த்தி பிடிக்கின்றோம். அந்த முதலமைச்சர் கீழ் முத்தாக 35 அமைச்சர்கள் எப்படி பணியாற்றுகிறார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இந்த பாராட்டுகள். நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம், அவர்கள் எங்களை பாராட்டுகிறார் என்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சார்பு என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாள் காலத்துல பார்த்திருப்போம். முதல்ல அனைத்து ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கும் ஒரு மாவட்ட கழக செயலாளர்கள் முறையிலே முதலினுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, நமக்கான 100 நாள் வேலை திட்டம். ஏன் வருகை தந்திருக்கின்ற தாய்மார் 4 மாசம் 5 மாசம் ஆயிருக்குமா 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் வந்து போகும்போதுதான் என்ன பண்ணீங்க, ஒண்ணு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இல்லைன்னா சேர்மனாக இருக்கின்றவர்கள் அல்லது ஒன்றிய கவுன்சிலராக இருப்பவங்கள்ட்ட என்ன கேட்பீங்க, வழி மறைச்சிட்டு எங்கெங்க ஆச்சு எங்க பணம், 100 நாள் வேலை திட்டத்துக்கான பணம் என்ன ஆச்சு, 4 மாசம் ஆச்சு 5 மாசம் ஆச்சு, எங்களை மறித்து கேட்குங்கள். இல்லை என்று சொல்லி உழைச்ச உழைப்புக்கான ஊதியத்தை தான் நீங்க கேட்கறீங்க. ஆனால் அதை தர வேண்டியது யார்? குறிப்பாக 2005ஆம் ஆண்டு முதல்ல இது போன்ற திட்டத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? காங்கிரஸ் இயக்கம் முத்தமிழர் கலைஞரும் சேர்ந்து கொண்டு வந்த திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் முறையாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த திட்டம் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, நமக்காக 100 நாள் வேலை திட்டத்துக்காக வழங்க வேண்டிய நிதி மட்டும் எவ்வளவு தெரியுமா? 4034 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு நீங்க ஓட்டா போட்டீங்க என்று கேட்கிறார்கள் நம்மை பார்த்து. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் சரி ஏறத்தாழ 76 லட்சம் குடும்பங்கள் இதை நம்பி இருக்கின்றது. 76 லட்சம் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற 91 லட்சம் பேர் இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை சார்ந்து இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 91 லட்சத்துல ஏறத்தாழ 86 லட்சம் பெண்கள் மட்டுமே. அந்த 91 லட்சத்துல 29% தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியினர் மக்களுமே. இப்படி ஏழை எளிய மக்களும் பயன்பெறுகின்ற அந்த நிதியை ஏறத்தாழ 5 மாதங்களாக நிறுத்தி வச்சு நமக்கு வர வேண்டிய 4034 கோடி நிறுத்தி வைக்கிறது என்று சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா நம்மளை வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏதேதோ காரணம் எங்களுடைய பள்ளி கல்வி சார்ந்து 2152 கோடி ரூபாய் நிறுத்திட்டாங்க. இந்த 2152 கோடி ரூபாய் வர வேண்டியது என்று திமுக வர வேண்டியதல்ல, ஒரு இயக்கத்துக்கு வர வேண்டியதல்ல. இந்த தமிழ்நாடு முழுவதும் படிக்கக்கூடிய எங்க பிள்ளைங்க 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதில் அடங்கி இருக்கின்றது. ஏறத்தாழ இதை நம்பி பணியாற்றக்கூடிய 32,000க்கும் மேற்பட்டிருக்கிற ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுடைய சம்பளங்கள் அடங்கியிருக்கின்றது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் ஹிந்தி படிச்சாலும் என்னவா, இந்தியை சேர்த்து படிச்சுன்னா நான் பணம் தரேன்னு சொல்றது எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா சொல்றது ஹிந்தி படிச்சாலும் எங்களுக்கு என்னன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோங்க. எங்க பிள்ளை 3 மொழி படிக்கிறா 30 மொழி படிக்கிறோம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா நீங்க எங்களை பிரிப்பது என்பதை தான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மொழிப்போர் என்று வந்தால் நம்ம தமிழ்நாட்டை அடிச்சுக்க யாருங்க இருக்க? இன்னைக்கு சொல்றேன், ஒட்டுமொத்த உலகத்திலே எடுத்துக்கங்க. நீங்க ஒரு மொழியை காக்க வேண்டும் என்று தங்களுடைய இன்னுயிரை நீத்த அந்த வரலாறு என்பது தமிழ்நாட்டை தவிர உலகத்துல எந்த நாட்டுக்கும் அந்த பெருமை கிடையாது. ஏன் அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தியாகி ராசேந்திரன் மாணவராக இருந்த பொழுது ஜனவரி 27 1965ஆம் ஆண்டு அன்றைக்கும் இதே போன்ற மொழி பிரச்சனை, இந்த மொழிக்கான போர் நடந்தது, இந்தி திணிப்பு நடந்தது. அப்பொழுது அந்த மாணவனாக இருந்த ராசேந்திரன் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். நடத்தும் பொழுது அங்க இருக்கின்ற ஒட்டுமொத்த மாணவ சமாவை பின்பற்ற வழிநடத்தி வரும் பொழுது அங்க இருக்கின்ற காவல்துறையினர்களாம் தடியடி மூலம் அடக்க நினைக்கிறார்கள். ஆனால் முன்னேறிய நம்முடைய தியாகி ராசேந்திரன் ஒரு மாணவனாக முன்னேறி கொண்டே செல்கிறான். இந்து ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லும் பொழுது காவல்துறையுடைய துப்பாக்கிக்கு பலியாக அங்கே மாண்டு போகிறார். ஆக இப்படிப்பட்ட வரலாறுகளை படைத்திருக்கின்றது நம்முடைய தமிழ்நாடு. இது போன்ற தியாகமரங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மொழியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றவங்க என்ன போலும் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது என்பதற்காக நான் சொல்கின்றேன். அதை தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்று நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொதுவாக ஒரு தலைவர் தன்னுடைய பிறநாளை எப்படி கொண்டாடுவார், மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுங்கள் பாராட்டி பேசுவது இதனால்தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒட்டுமொத்தமா உலகத்திலே ஒரு தலைவர் தன்னுடைய பிறந்த நாளை
போராட்டமாக கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உரிமைக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற மொழி போராக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து நீங்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய தலைவராகத்தான் இருக்க முடியும். இப்படி தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவதற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு காத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் எத்தனை நிதி நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதெல்லாம் இன்னைக்கு தகர்த்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரையே ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்களே, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பணியாற்றக்கூடிய பல்வேறு விதத்தில் பணியாற்றக்கூடியதுல 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள். அந்த 15 லட்சம் பெண்கள்ல 6 லட்சம் பெண்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் என்பது நமக்கான பெருமை. பெண்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும். அதாவது துணை முதலமைச்சர் நேற்று சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார், இதுவரைக்கும் நாங்கள் 1,15,00,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் மகளிர் உரிமை தொகை என்கிற விதத்தில். அதற்கென்று 13,827 கூட ஒதுக்கிட்டோம். ஆனா இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் நின்று நான் சொல்றேன், யார் யாரெல்லாம் விண்ணப்ப சின்னம் கிடைக்காமல் இருக்கின்றதோ அவர்களுக்கும் சேர்த்து அது வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். மக்கள் மன்றத்தில் பேசுவது வேறு, சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் எழுந்து நின்று ஒரு உறுதியை தருகிறார் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தி ஆக அதுதான் விதி. ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் இதை விண்ணப்பிச்சு யாருக்கெல்லாம் கிடைக்காமல் இருக்கின்றதோ அவர்களுக்கு மிக விரைவாக மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் என்ற அந்த உறுதிமொழியை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கின்றது. உங்களிடம் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள்லாம் ஒன்றே என்றுதான், நான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள். 2026 எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுதான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு நிகழ்வை எழுச்சியாக இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய இயக்கத்துடைய செயலாளருக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 2026 என்பது உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதய சீனமாக இருக்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.